குழந்தை வரம்ங்கிறது ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு பொக்கிஷங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு பொக்கிஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு மாசமான பொண்ணு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மாசமா இருக்கீங்க இல்ல டெலிவரி ஆக போற டைம் அப்படின்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இப்போதான் ஒரு 3 மாதம் ஆகுது எனக்கு குழந்தை பிறந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுமே இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா இது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இப்போவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். முக்கியமாக கர்ப்பமான பெண்கள் யாருமே இதை பார்க்காதீங்கம்மா. அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்னா ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கணுங்க. உதாரணத்துக்கு நாங்கள் பிருந்தாவன் நகர்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருக்கும்போது என்னோட மனைவி அஞ்சலி பிரபாகரன் மாசமாக இருந்தாங்க. அப்போ நான் ஷூட்டிங் போயிருவேன். ஆதலி நாள் காதல் செய்வேன்னு சொல்லிட்டு விகடனில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் லீடாக பண்ணிட்டு இருந்தேன் பாண்டியன் ஒரு கேரக்டரில். அப்போ அவங்கள நான் தனியாக விட்டு போயிட்டேன் வீட்டில். எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருந்துச்சு. இதை நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்கலன்னு தெரில எனக்கு. நான் அந்த ஸ்டோரியை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டோரியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணுங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாத ஒரு வீட்டில் நீங்க போய் இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லியுமே உங்க வீட்டில் யாருமே கேட்கல, இந்த வீடு வேணாம் வேற வீடு மாத்திடலாம்னு சொன்னாலுமே மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி வீடு மாற்றக்கூடாது, வீடை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது என்ன கான்செப்ட்னு தெரியல. பட் எனக்கு பர்சனலா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, மாசமா இருக்கிறாங்க, ஒரு 2 மாசம் 3 மாசமா இருக்கு, இல்லை 5 மாசம் வரைக்குமே அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடம் செட் ஆகுமோ, லைக் அவங்க அம்மா வீடா இருக்கலாம், இல்ல வேற வீட்டுக்கு போகலாம்னா வேற வீடு, இப்போதைக்கு ஒரு 1 BHK எடுத்து அவங்கள தனியாக அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்படி கொண்டு போய் தயவு செஞ்சு வச்சிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில மாசமா இருக்கிற ஒரு பொண்ணு, மாசமான ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அமானுஷ்யத்தால நெகட்டிவ் வைப்ஸால அவங்களோட லைஃப்ல மறக்கவே முடியாத அளவுக்கு யாருக்குமே நடக்க கூடாத ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்குது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான். எவ்வளோ பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரில. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அண்டு சப்போர்ட் பண்ணுற எல்லா கோஸ்டீஸ்க்கும் இப்பவும் சொல்கிறேன், லவ் யூ ஆல். என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னை விட என்னோட ஃபேமிலியை விட இவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்காக இவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்க. அவங்களே ஜெயிச்ச மாதிரிலாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு எனக்கு ஸ்டோரிலாம் போட்டு டேக் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லக்ஷ்மிங்கிற பொண்ணு தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அவங்க தான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடம் சென்னை ECR RTO பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தாங்க. லக்ஷ்மி பிறந்து வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூரில் தான். அவங்களுக்கு 2021 மார்ச் 24 கல்யாணம் ஆகுது. அருண்கிற லக்ஷ்மியோட அத்தை பையனோட தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுதுங்க. அருண் சென்னை ECRல ஒரு மெடிக்கல் ஷாப்ல பார்மசிஸ்டா இருக்கிறாரு. அவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது தஞ்சாவூர்ல இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் தான் அவங்க ஊர்ல இருந்திருக்கிறாரு, தஞ்சாவூர்ல இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா லக்ஷ்மியை ஊர்லயே விட்டுட்டு அவரு ECRக்கு வந்துடுறாரு, சென்னைக்கு வந்துடுறாரு அவரோட ஜாப்பை கண்டினியூ பண்றதுக்காக. அருண் சென்னையில ECRல அவரோட ஃப்ரெண்டு கூட ஒரு பேயிங் கெஸ்டா தங்கி இருக்கிறாருங்க. காரணம், இப்போ அருணுக்கு ஒரு வீடு தேவை. வீடு பார்த்துக்கிட்டே வேலையும் பார்த்துக்கிட்டே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பேயிங் கெஸ்டா தங்கி இருக்கிறாரு. இவர் வீடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மி தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வரணுங்க. இப்போ கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஒரு வாரமா அவர் வீடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எந்த வீடுமே அவருக்கு செட் ஆகவே இல்லை. லக்ஷ்மி ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லம்மா இன்னும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது லக்ஷ்மியோட மாமனார், அதாவது அருணோட அப்பா இங்க வராரு, சென்னைக்கு வராரு. இப்போ அப்பாவும் பையனும் மாத்தி மாத்தி வேற வேற இடத்துல வீடு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அருணோட அப்பா ஒரு வீடும் பார்த்து ஓகே பண்ணிடுறாருங்க. அதுதான் சென்னை ECRல RTO பீச்சு கிட்ட இருக்கிற ஒரு வீடுங்க. அந்த வீடை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிருது. ரெண்டுமே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப வீடு பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா, அருணோட அப்பா ஊருக்கு போயிடுறாரு. இப்போ லக்ஷ்மிக்கு கால் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுமா நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா லக்ஷ்மி, அவங்களோட தம்பி, அவங்களோட அம்மா
இவர் இப்போ வீடு பார்த்து கொடுத்தாரு இல்லையா, அவங்க மாமனார், அவங்களோட மாமியார் எல்லாருமே சேர்ந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு செம்ம சந்தோஷம். ஆஹா, சென்னைக்கு போக போகிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சென்னைக்கு போகணும், பீச்சை பார்க்கணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகளோடையும் லட்சியத்தோடையும் தான் வருவாங்க எப்பயுமே சென்னைக்கு. அதே மாதிரி தான் லக்ஷ்மிக்குமே ஆஹா நம்ம சென்னையில் வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடைய ட்ரெயினில் கிளம்புறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஏர்லி மார்னிங் அவங்க ட்ரெயினில் ஏறுறாங்க. இங்கே வந்து சேர்றதுக்கே நைட்டு 8 மணி ஆகுதுங்க. ஈசிஆரில் இப்போ அவங்க பார்த்துருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கே 8 மணி ஆகுது நைட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு அவங்களால பால் காய்ச்சவே முடியலை. எப்பவுமே ஊர்ல இருந்து ஃபேமிலியாக வரோம்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக ஃபேமிலியாக இருந்தாலே ஒரு அரட்டை அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஃபன்னாக போயிருக்குதுங்க. நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஜாலியாக போயிருக்குது. அன்றைக்கி நைட்டு எதுவுமே நடக்கலைங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சினதுக்கப்புறமா அவங்களோட ஹவுஸ் ஓனர், இப்போ அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அது ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பான வீடு தாங்க. அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லக்ஷ்மியும் அருணும் இப்போ அவங்க தங்குறாங்க இல்லையா, அந்த வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மேரேஜ் ஆன கப்புள்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 வருஷம், அதாவது அவங்க அந்த வீட்டுக்கு வந்து 10-12 வருஷம் ஆச்சான். 10 வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பால் காய்ச்சிறாங்க இல்லையா, அன்னைக்கு காலையில ஹவுஸ் ஓனர் அம்மா மேல வீட்டுக்கு வந்து என்னம்மா பால் காய்ச்சிட்டீங்களா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க, அதாவது அப்பா அம்மா மாமியார் மாமனார் எல்லாருமே கிளம்புறாங்கங்க. இந்த ஒரு வாரமும் எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் அந்த வீட்டில் போயிருக்கு. ஜாலியாகவும் இருந்திருக்கிறாங்க லக்ஷ்மி. இப்போ இவங்க இந்த வீட்டுக்கு வந்து 1.5 மாசம் ஆகுதுங்க. 1.5 மாசமும் அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளமோ எந்த ஒரு சங்கட்டமாகிற மாதிரி எந்த விஷயமே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அஸ் யூசுவல் எல்லாரோட வீட்லயுமே நியூலி மேரிடு கப்பலை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை லக்ஷ்மி கிட்டையும் அவங்களோட மாமியார் கேட்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும், அதாவது அவங்க ஊரில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எதுவும் குட் நியூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க அத்தை கிட்ட வந்து எப்பயுமே டெய்லி ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அவங்க அம்மா கிட்டையும் அத்தை கிட்டையும் வந்து மாற்றி மாற்றி ஃபோன் பேசிகிட்டு இருக்குது அவங்களோட இயல்பான வாழ்க்கையில் ஒன்றாங்க. அப்படி அவங்க அத்தை கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னம்மா உனக்கு டேட் எதுவும் தள்ளி போச்சா கவனிச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது தான் அப்போ தான் லக்ஷ்மியே கவனிச்சிருக்கிறாங்க. ஆஹா 40 நாள் வந்து தள்ளி போயிருக்கு அத்தை, 40 நாள் தள்ளி போச்சு எனக்கு அப்படிங்கும்போது என்னன்னு பாருமா உன் புருஷன்ட்ட சொல்லி செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது லக்ஷ்மி அருணுக்கு ஃபோன் போட்டு எங்கே வரும்போது ஒரு ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வாங்க, 40 நாள் தள்ளி போயிருக்குன்னு அவருக்கு செம ஹாப்பி. அவரும் வீட்டுக்கு வரும்போது பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி செக் பண்ணியும் பாக்குறாங்க, நெகட்டிவா வந்திருக்குதுங்க. அவங்க செக் பண்ண அன்னைக்கே அவங்களுக்கு பீரியட்ஸும் ஆயிருக்குது. இருந்தாலும் லக்ஷ்மி அந்த டெஸ்டரை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா பார்த்ததுன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுக்கிறாங்க. நியூலி மேரிடுங்கிறனால ஹார்மோன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், மேபி அதனால கூட உனக்கு நாள் வந்து தள்ளி போயிருக்கலாம் 40 நாள், நீ இதெல்லாம் கண்டுக்காத ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப் எப்பயும் போல நார்மலா போயிட்டு இருந்திருக்குங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அருணுக்கும் லக்ஷ்மிக்கும் சின்ன சின்ன சண்டை வர ஆரம்பிக்குது. அதுவே அடுத்தடுத்த நாட்களில் பெரிய சண்டையாக மாறுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்துக்காம பேசாமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் உண்டாகுது. லக்ஷ்மியோட கேரக்டர் என்ன அப்படின்னா, வீட்டில் நான்வெஜ்ஜே சமைச்சாலும் ஈவினிங் டைமில் முன்னாடியே குளிச்சுட்டு விளக்கேற்றுறது அவங்களோட இயல்புங்க. சாமி விஷயத்தில் ரொம்பவே வந்து அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதான். எப்போனாலும் டெய்லி காலையில் 6 மணிக்கு இல்லைனா ஈவினிங் 6 மணிக்கு வந்து விளக்கேற்றுற டைப். இப்போது இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு சண்டை வந்ததுக்கப்புறமா இவங்க விளக்கேற்றவே இல்லை. வீடே வந்து ஒரு மாதிரி அந்த தெய்வீக கடாட்சம் இல்லைங்கப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இருந்தாலும் அதை மீறியும் இவங்க வந்து விளக்கேற்றுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம், சாமி கும்பிட்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். ஏன்னா லக்ஷ்மிக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ அவங்க வீட்டில் வந்து ஏதோ சம்திங் நெகட்டிவ் வைப்ஸ் மாதிரி இருக்குங்கிறத. அப்படி ஒரு நாள் லக்ஷ்மி விளக்கேற்றிட்டு பால்கனிக்கு போய், எப்பயுமே விளக்கை ஏற்றி வச்சுட்டு பால்கனியில் போய் ஒரு 30 மினிட்ஸ் காஃபியோ இல்லை டீயோ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆகிட்டு காற்று வாங்கிட்டு தான் உள்ளே வருவாங்களாம். அப்படி தான் அன்னைக்கு விளக்கை ஏற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெளியே போய் ஃப்ரீ பண்ணிவிட்டு பால்கனியில் ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா விளக்கு அணைஞ்சு போயிருக்கு. ஃபேனும் ஓடலை, காற்றும் உள்ளே வராது. ஏன்னா அவங்க பால்கனிக்கு வெளியே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ளே காற்றே வராதான். எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் விளக்கே ஏற்றுவாங்களாம், ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு தான் ஏற்றுவாங்களாம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது அணைஞ்சிருக்கும், அதை பெருசாக அவங்க எடுத்துக்கல, ஏதோ தெரியாமல் அணைஞ்சிருக்கும், லைட்டாங்க காற்று வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. லக்ஷ்மி சின்ன வயசுலேருந்தே காளியம்மனோட ஒரு தீவிர பக்தையாங்க.
காளியம்மனை தான் எல்லாத்துக்குமே நினச்சிப்பாங்களாம். அவங்களுக்கு எதனா ஒரு துன்பம் வர போகிறதுனாலும் இன்பம் வர போகிறதுனாலும் இல்லை கீழே விழுந்தாலோ, இப்போ நம்மளாம் கீழே வந்து அம்மாம்போம் இல்லையா, அவங்க வந்து காளியம்மான்னு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதனா ஒரு நல்லது நடக்க போகிறதுனாலோ இல்லை கெட்டது நடக்க போகிறதுனாலோ காளியம்மனை நினச்சிட்டு நைட்டு தூங்கும்போது அவங்க வந்து கனவுல காட்டுவாங்களாம். இவங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னா, இல்லை எதனா கெட்டது நடக்க போகிறதுனா காட்டிடுவாங்களாங்க. அப்படி ஒரு நாள், அதாவது இந்த விளக்கு அணைஞ்சிச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களோட கனவுல கெட்ட கனவாக வருதாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவு வந்திருக்குது. லைக் இவங்களோட ஹாலில் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு தலைமாட்டில் வந்து விளக்கெறிகிற மாதிரியும் பயங்கரமாக வந்திருக்கு. இதை விஷுவலாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு எனக்கு. அவங்களோட பெட்ரூமில் இந்த பரன் இருக்கும் இல்லையா மேலே, அதில் சில தேவையில்லாத பொருட்களோட பாக்ஸ் எல்லாம் மேலே வைக்கும்போது அங்கே ஒரு கருப்பு உருவம் நிற்கிற மாதிரி, ரா எக்கு, அதாவது பச்சை முட்டை கீழே உடஞ்சி போகிற மாதிரி கனவு வரவே கூடாதான். அந்த கனவும் வந்திருக்குது. சொல்லப்போனால் நிம்மதியான தூக்கமே லக்ஷ்மிக்கு கிடையாதாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் எதனா நினச்சிட்டு படுத்திருப்ப, நீ எதனா நல்ல குட் வைப்ஸாக, அதாவது பாசிட்டிவாக எதனா திங்க் பண்ணிட்டு தூங்கு, ஒன்றும் நடக்காது. நீ இந்த குழந்தை விஷயத்துலேருந்து, அதில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப, இப்போ குழந்தை இல்லைன்னு உடனேயும் உனக்கு லைட்டாக மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தனா சரியாக போயிருங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்துருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாரு. லக்ஷ்மி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த தேவையில்லாத பொருட்கள்லாம், ஃபேனோட பாக்ஸு இதெல்லாம் வந்து மேலே பரனில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களே ஸ்டூலில் ஏறி இவங்களோட ரூமில் இருக்க பரனில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க கனவுல பார்த்த மாதிரியே அதே ஒரு கருப்பு உருவம் உள்ள உட்காந்துட்டு இருந்திருக்குதுங்க. அந்த கருப்பு உருவத்தை பார்த்த உடனேயுமே லக்ஷ்மிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டில் ஹஸ்பண்டும் கிடையாது. கண்ணை மூடிட்டு காளியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துருக்குறாங்க. அந்த இடத்துல கருப்பு உருவம் இல்லை. இப்போ அந்த டோரை மூடி வச்சுட்டு கீழே வந்து உட்காந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு ஓடி வந்து என்னாச்சுமான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என் கனவுல ஒரு நம்ம பரனில் வந்து ஒரு கருப்பு உருவம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ ரியலாகவே எனக்கு அது நடந்திருக்குன்னு சொன்னால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. பொதுவாகவே அருணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை கிடையாதான். வெளியே அந்த மரத்தோட ஷேடோ உள்ளே அடிச்சிருக்குண்டி, இதெல்லாம் வந்து பெருசப்படுத்திட்டு இருக்காத, இப்படிலாம் நீ இருந்தனா அப்புறம் நல்லா இருக்காது, இந்த வீடு பார்க்குறக்கு என் அப்பாவும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியும்ல உனக்கு, இப்போ சாமரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டாராங்க. இப்போ லக்ஷ்மியுமே ஓகே, மேபி அவர் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், அந்த மரத்தோட ஷேடோ தெரியுது, இவங்க பார்க்குறாங்க மரத்தோட ஷேடோ தெரியுது, நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம் போலன்ட்டு விட்டுறாங்க அசால்ட்டா. இதுக்கப்புறமா அவங்களோட வீட்டில் சின்ன சின்ன சண்டை நடக்குது. மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன சண்டை வர்றது, இவங்க 2 பேருமே சாப்பிடாமல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது விளக்கு அணைஞ்சிச்சின்னு சொன்னாங்க இல்லையா, அது கண்டினியூ ஆகிருக்கு. டெய்லியும் லக்ஷ்மி போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்களாம். பால்கனியில் போய் ஒரு 30 நிமிஷம் உட்காந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா விளக்கு அணைஞ்சிருக்குமா. இப்போ 30 நிமிஷங்கிறத ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களாம், அப்பயும் விளக்கு அணைஞ்சி தான் இருக்குமா. லக்ஷ்மிக்கு இது ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்குதுங்க. இந்த டைமில் இவங்க மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூமில் வந்துட்டு டேப் வாட்டர் வந்து சொட்டிக்கிட்டே இருக்குமா. டெய்லியும் ரொம்ப நாளாக சொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிருக்குது. ரூமில் உட்காந்துருக்கும் போது ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னோடனே அவங்க ஹவுஸ் ஓனரோட ஹஸ்பண்டே அனுப்பி ரிப்பேர் பார்க்க வச்சுருக்கிறாங்க. ரிப்பேர் பார்த்ததுக்கப்புறமா அந்த சவுண்டு இல்லையாம். ஆனால் ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த டேப் வாட்டரில் இந்த சொட்டுற சவுண்டு வந்துக்கிட்டே இருந்திருக்குது, லீக் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை லக்ஷ்மி கவனிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு 56 நாள். 56 நாள் தள்ளி போன காரணத்தினால இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் அருண்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தள்ளி போச்சு, கிட்டு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா போன தடவை தான் ஏமாந்துட்டோம், இந்த தடவை வந்து ஒரு 60 டேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா கிட்டு வச்சு ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா லக்ஷ்மியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த அவங்களோட பெட்ரூமில் பெட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ லக்ஷ்மி அவங்களுக்கே தெரியுது, அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது, வாமிட் சென்சேஷன் இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 நாள் இவங்களுக்கு கீழே வலிக்கி விழுக போகிறது, எங்கேயும் போய் இந்த ஸ்லாப்லலாம் இடிக்கிற மாதிரி போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எதர்ச்சியாக நடந்திருக்குது. ஆனால் அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாங்க. பட் லக்ஷ்மியே அவங்களே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 60 டேஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரெக்னன்சி கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுறாரு. லக்ஷ்மி எந்திரிச்சதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, 2 கோடு வந்திருக்குது. அதாவது அவங்க மாசமா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அருண் நைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஸ்வீட்லாம் பண்ணி கொடுத்து இப்போ இந்த ஸ்வீட்டான விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க, மாசமா இருக்கேங்கிறத. அவர் செம்ம ஹாப்பி ஆகிட்டு நைட்டு உங்க பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங்கே போய் டாக்டரை பார்த்துடணும்ப்பா, ஏன்னா எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க, நான் உன்னை
ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வீட்டில் பத்திரமா விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. விடிய காலையில் ஒரு 4:30 மணி இருக்குமா. லக்ஷ்மிக்கு திடீர்னு முழிப்பு வந்து எந்திரிக்கிறாங்க. டைம் பார்க்குறாங்க, பக்கத்துலேயே 4:30 மணி ஆகுது. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது அவங்களுக்கு கண்ணுலாம் ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது. டயர்டாக இருக்கிறனால செம்ம மங்கலாக இருக்குது. பொதுவாக காலையில் எழுந்திரிச்சு அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் கிட்டே போகும்போது ஏதோ ஒரு உருவம், ஒரு பாடி பில்டர் வந்து கருப்பு உருவமாக நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. இவங்க அதை சரியாக கவனிக்கலை. உள்ளே போகும்போதே வந்துட்டு ஏதோ இருக்குது போல், சம்திங் தூசி போல் நினச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் தெளிஞ்சு வெளியே வரும்போது அதே உருவம் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கு இவங்கள பார்த்துக்கிட்டு. இப்போ இதை பார்த்தோன்னையும் லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னடா இது, ஏதோ ஒரு உருவம், ஒரு லிட்ரலி ஒரு மனுஷன், ஒரு பாடி பில்டர் முன்னாடி நின்னானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் கருப்பாக இருக்குதான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா காளியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா காளியாத்தான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்துலேயே படுத்து அவங்களும் தூங்கிடுறாங்க. காலையில் ஒரு 6 மணி இருக்குமா. மறுபடியும் ஒரு கெட்ட கனவு. யாரோ ஒருத்தர் இவங்க ஹாலில் பொண்ண மாதிரி, அதாவது இறந்தவங்களை படுக்க வச்சிருக்காங்க. தலைமாட்டில் அந்த விளக்கு எறிகிற மாதிரி மறுபடியும் கெட்ட கனவு வந்து பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா மணி 6. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நேற்று நைட்டே இவங்க பேசின மாதிரி அவர் வெள்ளன ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே வந்து உடனே சொன்னார் இல்லையா. இப்போ எந்திரிச்சு வேக்கப் ஆகுறாங்க. எந்திரிச்ச லக்ஷ்மி ரெஸ்ட் ரூம் போகாமல் நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. பால் பாக்கெட்டை எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு கொடுக்கறதுக்காண்டி பால் பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சம்திங் ஃபீல் ஆகிருக்குதுங்க. நமக்கு இப்போ நம்மளோட உடம்புல வந்து தண்ணி கீழே போச்சுன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. என்னடான்னு சொல்லி கீழே பார்த்தா பிளட்டு ஃபுல்லாக, அவங்களோட நைட்டி ஃபுல்லாக பிளட்டு. பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க நடந்து வந்த எல்லா இடமும் பிளட்டு சொட்டி இருக்கு. அந்த பிளட்டை நோக்கி வேமா ஓடி போய் பார்க்குறாங்க. இவங்க படுத்திருந்த பெட்டை, அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்த்தா பெட்டு முழுக்க பிளட்டு, ரத்த கரையாக இருக்குது. பார்த்துட்டு கதறி அழுதுகிட்டு வேமா பாத்ரூம்குள்ளே ஓடி போய் உட்காந்துருக்குறாங்க. பாவங்க அந்த பொண்ணு. ஸோ பேபி அபார்ஷன் ஆனதுக்கு அறிகுறி அது. அந்த பொண்ணால் எப்படிங்க அதை ஏற்றுக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன்? ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க பாத்ரூமில் உட்காந்து. இந்த சத்தம் கேட்டு ஹஸ்பண்ட் எந்திரிச்சிருக்கிறாரு. அருண் எந்திரிக்கும் போதே பக்கத்தில் பார்த்தா பிளட்டாக இருந்திருக்குது. வீடு முழுக்க பிளட்டாக இருந்திருக்கு, சொட்டு சொட்டாக போயிருக்குது. இவங்க வேற உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அவருமே புரிஞ்சுக்கிறாரு. மா லக்ஷ்மி அழுகாதம்மா, எனக்கு நீ முக்கியம், இப்போ ரொம்ப அழுகாத, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிடாதம்மா, வா டாக்டரை பார்க்கலாம், குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போய் பார்த்தா டாக்டரும் சொல்லியிருக்கிறாங்க பேபி வந்து இருந்திருக்கு, அது கன்ஃபார்ம் தான். இப்போது அந்த பேபி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல லக்ஷ்மி ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ டாக்டர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு குழந்தை இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பேபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் அஸ்யூஸ்வல் நிறைய பேருக்கு நடக்கிறது தான், நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரி பண்ணி அழுகாதீங்க, மனதைரியத்தை வளர்த்துக்கோங்க, தயவு செஞ்சு உடஞ்சிடாதீங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. என்ன தான் டாக்டர் ஆறுதல் சொன்னாலும், ஹஸ்பண்டு ஆறுதலாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியலை. லக்ஷ்மி பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை. இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்குது. இவங்களும் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்து வெட்டி வீட்டுக்கு வெளியே வச்சுருந்துருக்குறாங்க. அதாவது ஃப்ரைடே ஈவினிங் எலுமிச்சம்பழத்தை வெட்டி வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அப்பையும் பார்த்துருக்குறாங்க. கதவை ஓப்பன் பண்ணும்போது அந்த எலுமிச்சம்பழம் நார்மலாக தான் இருந்திருக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க. அன்டைமில் ஒரு சத்தம். யாரோ ஒருத்தர், இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டோட நிலக்கதவு இருக்குன்னா அதை சொரண்டுனாங்கன்னா எப்படி, இந்த உளியை வச்சு சொரண்டுனாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே கேட்டது மட்டும் இல்லாமல் இவங்க பெட்ரூம்க்கே கேட்டிருக்கு. இந்த சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி 2 பேருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. அருண் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன், என்ன சத்தம் அது, ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லும்போது லக்ஷ்மி தான் சொல்லியிருக்கிறாங்க, எங்க வெளியே போக வேணாம், நான் காலையில் பார்த்துக்கிறேன், எதனா நாய்க்கு இருக்கும், விடுங்க, தூங்குங்க, பெசாம படுத்து தூங்குங்கன்னு சொல்லணுன்னே அவரும் படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் வெளியே போய் பார்த்தா அந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே ஒரு மாதிரி சுரண்டி அதில் இரத்தக்கரை, இந்த இரத்தக்கரை வந்து பட்டு அது காஞ்சி போய் கிடக்குதான். அப்போ தான் லக்ஷ்மிக்கு கன்ஃபார்ம் ஆகுது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அதனால தான் இவங்களோட குழந்தையுமே வயிற்றில் நிற்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
இந்த டைமில் அவங்களோட மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்டேயுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னா, அருண் தான் வர வச்சிருக்கிறாரு. இவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனாலையும் அப்பா அம்மாவை வர வச்சிருக்கிறாங்க. அருணோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட மாமனார் மாமியார்கிட்ட லக்ஷ்மி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்களுமே இதெல்லாம் காமனான விஷயமா, நீ போட்டு மனசை குழப்பிக்காத, நீ எதனா டிஸ்டர்ப் ஆயிருப்ப, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த விஷயத்தை நம்பவே இல்லையாங்க. லக்ஷ்மியோட மாமனார் மாமியாருக்குமே இந்த பேய் பிசாசுலாம் நம்பிக்கை கிடையாதாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய அமானுஷம் நடந்திருக்குது. அவங்க ஊர்ல நிறைய விஷயங்களை பார்த்துருக்கனால பேய்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது பேய்னு ஒன்று இருக்குங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கிற பொண்ணுக்கு இப்போ பயம் கிடையாது. அவங்களுக்கு எப்போ பயம் வந்திருக்குதுன்னா, இந்த வீடு முழுக்க இந்த செகண்ட் பேபி தள்ளி போய் டேட் தள்ளி போய் 60 நாள் தள்ளி போய் இறந்து அது அபார்ட் ஆச்சு இல்லையா, வீடு முழுக்க அந்த ரத்தத்தை என்னைக்கு பார்த்தாங்களோ அன்னைக்கு தான் லக்ஷ்மி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இந்த வீட்டில் இருக்கிறது சாதாரண ஒரு பேய் கிடையாது, ரொம்பவே பயங்கரமான ஒரு ஆத்மா, இது நம்ம உயிரை காவு வாங்காமல் விடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த 40 நாள் தள்ளி போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைமில் இவங்க அம்மா கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட ஹவுஸ் ஓனர் வெளியே நின்று, அதாவது இவங்க பால்கனியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ லிட்ரலி கீழே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்குது உங்களோட ஹவுஸ் ஓனர். அதை இவங்களும் கவனிச்சிருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மா மாசமாக இருக்கியாம்மா, சரிம்மா பத்திரமா பார்த்துக்கோ, இதெல்லாம் சாப்பிடு, நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு அவங்களோட பார்வையே சரி கிடையாதான். அப்போ இவங்க நார்மலாக நினச்சிட்டு விட்டாங்களாம். ஏன்னா எல்லா ஹவுஸ் ஓனரும் வீட்டுக்குள்ளே வீடு நல்லா இருக்கா, எதனா பண்ணியிருக்கிறாங்களா, ஆணி அடிச்சிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் பார்க்குது போலன்ட்டு விட்டுட்டாங்களாம். அதனாலேயே லக்ஷ்மி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, செகண்ட் டைம் இந்த 60 நாள் தள்ளி போச்சு இல்லையா, அப்போம்போது கூட அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குமா, என்னம்மா எதுவும் நல்ல செய்தி இருக்குதா, 2வது தடவை எதுவும் செக் பண்ணியா, எதனா நல்ல காரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அதுவாகவே வாண்டடாக கேட்கும்போது இவங்க மறைச்சிருவாங்களாம். இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்களாம். அப்படியுமே அந்த வயிற்றில் இருந்த கரு நிலைக்கலை. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற அமானுஷ்யத்துக்கும் கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுல லக்ஷ்மிக்கு ஆர்வம் வந்துருக்குதுங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடுது. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு தடவையும் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறப்பெல்லாம் பேச முடியலை அவங்களால. டேரெக்டாக ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் இங்கே பேய் இருக்கான்னு எப்படி கேட்க முடியும் டெனண்டால். அந்த கடுப்பில் லக்ஷ்மி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கத்தி இருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஏதோ இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, ஏதோ ஒரு பேய் இருக்குது, என் குழந்தை எத்தனை தடவை பிறந்தாலும் அதை கொண்டுகிட்டே தான் இருக்கும், அது காவு வாங்கிடும் சொல்லிட்டு அழுதுகிட்டே கத்தி இருக்கிறாங்க. அருணும் அவங்களோட அப்பா அம்மா, அதாவது இவங்களோட மாமனார் மாமியார் முன்னாடியே கத்தி அழுகும் போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மா உன் மனசு சரியில்லை, நீ ரொம்ப வெக்ஸாக இருக்கிற, நீ கொஞ்ச நாள் உனக்கு ரெஸ்ட் வேணும், நீ என்ன பண்ற, சொந்தக்காரங்க வீடு திருப்பதியில் இருக்கு, அங்க போயிட்டுவான்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருப்பதிக்கு கூட்டு போறாங்க லக்ஷ்மியை. சோ திருப்பதிக்கு போன லக்ஷ்மி செப்டம்பர் 1ஆம் தேதி தான் திரும்ப ஈசிஆர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல லக்ஷ்மியோட தம்பி அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் தங்கி இருக்கிறாரு. அதாவது இப்ப இவங்க இருந்து அந்த பேய் வீட்டில் தான் தங்கி இருக்கிறாரு. அவருக்குமே இவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுங்க. அவர் ஒரு கருப்பு உருவத்தை பெட்ரூம்ல பார்த்துருக்கிறாரு. அது எங்கெங்கேயே நின்றுட்டு இருந்திருக்குது. இந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி முக்கில் உட்கார்றது, திடீர்னு மூஞ்சுக்கு முன்னாடி பயம்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தம்பிக்கு ரொம்பவே பயங்கரமாக நடந்திருக்கு. அவருமே அவங்களோட அப்பா அம்மா கிட்ட, அதாவது அருணோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என்னது இது இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க பசங்க 2 பேருமே, பேசாமல் நம்ம வேணால் வீடை மாற்றிடலாமான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க தம்பி சொல்லி அழுகிறாங்க. அன்னைக்கு நைட்டே சரிம்மா நம்ம வேற வீடு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களோட மாமனார் மாமியார் ஒத்துக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அவர் வேணாங்கிறாரு. அவரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி, ஏப்பா அந்த பிள்ளை சொல்கிறத கேட்போம், ஏன்னா 2 தடவை கரு கலைஞ்சிருச்சு, சரி அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி வேற வீடு தான் மாற்றி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ அவசரமாக 2 நாளில் வீடும் பார்த்து ஓகே ஆயிடுச்சுங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி ஓனர்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வீடு மாற்றுறோம், திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோமா, அதனால நாங்கள் வீடை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லக்ஷ்மியும் அவங்களோட தம்பியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஓனர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லக்ஷ்மியும் அவங்க தம்பியும் போகிறாங்க. கீழே போய் அவங்க ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள என்ன சொல்கிறாங்க, சரிம்மா ஓகேம்மா நீங்கள் காலி பண்ணிக்கோங்க, நான் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அட்வான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பும்போது தான் அங்கே ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பெரிய ஃப்ரேமு மாலை போட்டு இருக்கு. அங்கே அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கிறான்னா, ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக பாடி பில்டர் மாதிரி ஒரு பையன் நிற்கிறான். இதே உருவத்தை, அதாவது அந்த உடம்போட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதே உருவத்தை தான் லக்ஷ்மியும் பார்த்துருக்குறாங்க, அவங்களோட தம்பியும் பார்த்துருக்குறாங்க, ஒரு கருப்பு உருவமாக வீட்டுக்குள்ள. இப்போ ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாங்கம்மா,
யாருமா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரி பதட்டமாகி என் புள்ள தான், வாங்க வாங்க வெளியே வாங்க, வாங்க வாங்க போங்க போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கூட நான் 2 நாளில் கொடுத்துறேன், நீங்கள் காலி பண்ணுறதுக்குள்ள கூட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளித்து அவங்களோட மொழியே சரியில்லாமல் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ லக்ஷ்மிக்கு கன்ஃபார்மே ஆகிடுது இவங்க பையனுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிருக்கு, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று ஆயிருக்குது. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு தெரில. மேல் வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 10-12 வருஷமா, அவங்களுக்கும் குழந்தையே கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இவங்க பேசவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் இல்லை நைட்டு தான் வருவாங்களாம். அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டிலேயே குடிச்சிட்டு அக்கம் பக்கத்தில் வம்புழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கனால யாருமே பேச்சு வச்சுக்க மாட்டாங்களாம் இவங்க வீட்டில். ஸோ இப்போ அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அக்கா கீழே இவங்க மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது மேலேருந்து இறங்கி வராங்க. அவங்கள நிப்பாட்டி மொட்டை மாடி கூட்டு போய் நடந்தது எல்லாத்தையுமே லக்ஷ்மி சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய அமானுஷங்கள் நடந்துச்சு, ஃபஸ்ட்டு குழந்தை நிற்கல, 2வது குழந்தை இந்த மாதிரி பிளட்டாக அபார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன நடந்திருக்குன்னு தெரில. கீழே நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஹவுஸ் ஓனர் வீட்டில், நான் மேலே பார்த்த அதே கருப்பு உருவத்தோட ஃபோட்டோ கீழே இருக்குது, அந்த பாடி ஸ்ட்ரக்சர் தான், அதே ஜிம் பாடி தான் கீழேயும் இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு, நீங்கள் இங்கே 2 வருஷமாக இருக்கீங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதனா தெரியுமா, நீங்கள் தான் இந்த வீட்டில் 10-12 வருஷமாக இருக்கீங்களா, உங்களுக்கு எதனா தெரியுமான்னு கேட்கும்போது தான், ஆமாம்மா அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கூட்டு வந்துட்டான், இவங்கள ஏற்றுக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே குழந்தை இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து, நீ எல்லாம் ஆம்பளையாடா, புடவையை கட்டிக்க, உங்கள் அம்மா கிட்ட வாங்கி புடவையை கட்டிக்க, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையா, ஓமலை தான் ஏதோ தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர நாளடைவில் இந்த சண்டை பெருசாக இருக்குதுங்க. இப்போ அந்த பையன் அந்த பொண்ணை ஓங்கி அரைஞ்சி ஒரு மாதிரி ரகலையாயிருக்கு அந்த ஏரியாவே. ஸோ அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வெளியே போயிருச்சாங்க. கொஞ்ச நாளில் டிவோர்ஸும் ஆகிடுது. அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு 2 மாதத்துலேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. சும்மா இல்லாமல் அதை ஃபோட்டோலாம் எடுத்து இந்த பையனுக்கு அனுப்பி கடுப்பாக்கி இந்த பையனை சூசைட்டும் பண்ண வச்சிடுறாங்க. 2-3 மாதமாகவே அந்த வீடு வந்து பூட்டி தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் யாருமே வரல. இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு சத்தங்கள்லாம் கேட்குமா, அழுகிற சத்தம், ஏதோ கதவு போட்டு உடைக்கிற சத்தம், ரொம்ப கத்துற மாதிரிலாம், அந்த பசங்கள்லாம் ரொம்ப வெக்ஸாகி கத்துனானுங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி யாருமே வரலையாம். ஏதோ ஒன்று இருக்குது, இந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனாலேயே யாருமே இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தப்போ தான் லக்ஷ்மியோட மாமனார் அருணோட அப்பா வந்து இந்த வீடை பார்த்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ரெண்டெல்லாம் குறைச்சிட்டாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்ட்டை குறைச்சிட்டாங்க. அந்த ஒரு பீச் ஏரியாவில் இவ்வளோ கம்மியாக ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மாப்பிள்ளைக்கு, அதாவது பையனுக்கு வந்துட்டு, அதுவும் அருணுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது பார்மசி, ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே இருக்குங்கிறனால அதை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பையன் இறந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு டெனண்ட்டாக வந்தது லக்ஷ்மியும் அருணு தாங்க. அதனால தான் அந்த பையனோட ஆத்மா இவங்களோட குழந்தைய காவு வாங்குச்சு அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி புரிஞ்சுக்கிறாங்க. இதை ஏன்க்கா நீங்கள் முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி அவங்க கிட்ட கோவப்படுறாங்க. நீங்கள் மேலே தானே இருக்கீங்க, நாங்கள் வந்த அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் நியூலி மேரிட் கப்பல் தெரியும்ல, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் அன்றைக்கே காலி பண்ணியிருப்போம்லன்னு சொல்லும் போது, இல்லைம்மா எங்கம்மா நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லலான்ட்டு நினைக்கும் போதெல்லாம் வந்து என்னால் முடியாது, நான் வேலைக்கு போயிடுவேன், மார்னிங் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து சொல்லலான்னு பார்ப்பேன். அப்போ தான் ஒரு தடவை நீ கத்துனதெல்லாம் கேட்டுச்சு, இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துனாங்க இல்லையா ஹவுஸ் ஓனர் காது கேட்குற மாதிரி. அப்போது இவங்க வந்து இவங்ககிட்ட பேசணுன்ட்டு இருந்திருக்கிறாங்க, மேல் வீட்டுக்காரங்க லக்ஷ்மி கிட்ட வந்து பேசணும்னு இருந்தப்போ இவங்க திருப்பதிக்கு போயிட்டாங்க. அப்போ தானே இவங்களை திருப்பதிக்கு அனுப்புனாங்க. ஸோ இவங்களால பேச முடியாமல் போயிருச்சாங்க. இப்போ வீடை காலி பண்ணிகிட்டு இருக்கும் போதே, அதாவது காலி பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறாங்க, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸுக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சின்ன யானை வரதுக்கே அவ்வளோ டிலே ஆயிடுச்சான். காரணம் மழை பெய்யுது. எங்கேருந்து அவ்வளோ ரெயின் வந்துச்சுன்னு தெரியலையா, ஏகப்பட்ட தடங்கள் வந்துருக்குதுங்க. அந்த வீட்டை விட்டு இவங்களை போக விடாமல் நிறைய தடங்கள் வந்திருக்கு, தடுத்து இருக்குது. லிட்ரலி இப்போ அருணுக்குமே தெரியுது ஏதோ தப்பாக இருக்குங்கிற மாதிரி அவருக்குமே ஃபீல் ஆயிருக்கு. இருந்தாலும் ஒரு வழியாக அவங்க வீட்டை காலி பண்ணி அதே ஏரியாவில் ஒரு 2-3 தெரு தள்ளி வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்புறமா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா 2 மாதத்துலேயே இவங்களுக்கு குழந்தையும் நின்றுருக்குது. இப்போ லக்ஷ்மி அவங்களோட 2 வயசு அப்புக்குட்டியோட ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு பெரிய ஃபேனாங்க அவங்க. சாரிம்மா வேணும்னே பண்ணுறதில்ல, அடுத்தடுத்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ உங்களோட ஸ்டோரியை போட்டாச்சு. இவங்களோட புனைப்பெயர்கள் தான் நான் சொன்னது, இவங்களோட ஊருமே புனைப்பெயராக தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவங்களோட ஒரிஜினாலிட்டியை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். ஸோ என்னோட நரேஷனில் நான் உங்களோட ஸ்டோரியை ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அடுத்து 200K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளோட டார்கெட். கூடிய சீக்கிரம் அதை அடிப்போம், வெல்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும்
பாய். அப்புறம் இன்னொரு ஷோ ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அது வந்து உங்களில் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரில. அதனால தான் இப்பயே நான் கேட்டுடுறேன். காலையில் 7 மணிக்கு ஒரு ஷோ பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. என்னன்னா, வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயமே வந்து ஹோப்புன்னு சொல்லுவாங்க. ஹோப் ட்ரை பண்ண மாட்டாங்க, பிலீவ் பண்ண மாட்டாங்க அவங்க மேலே. அது சம்மந்தப்பட்ட ஒரு ஷோங்க. இப்போ லைக் டெவில்ஸ் கிச்சன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இந்த மாதிரி பேய் பிசாசுன்னு சொல்லி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, அதில் வந்து உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் விஷயம், அதாவது ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு நடந்த ஒரு பேய் கதையை என்கிட்ட, அதாவது ஒரு உண்மை கதையை, உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி அந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் எவனாச்சும் ஒருத்தன் வந்து நீ முன்னுக்கே வரமாட்ட, லைக் உங்களோட சொந்தக்காரன் எவனாச்சும் வந்து உங்களை காரில் இது எனக்கும் நடந்திருக்குது, மேபி உங்களுக்கும் நடந்திருக்கலாம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு. காரில் வந்து ஏற்றுறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஓவராக சீனை போட்டுட்ருப்பாங்க. பைக்கை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அவங்க பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் காரில் வந்து உட்கார்றதுக்கு கூட ஏற விடாமல் பண்ணுறதெல்லாம், அதுவும் ஒரு மாதிரி திமிரு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்களே ஒரு காரை வாங்கிட்டு போய் அந்த ஆள் முன்னாடி நின்று ஒரு மாதிரி கெத்தாக சிரிச்சிட்டு போடா டே அப்படின்ட்டு போகும்போது ஒரு சுகம் இருக்கும் இல்லையா? அது ஒரு நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, இதுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு தாங்க. இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் கெத்தாக, ஸ்டைலாக, கேப்டனாக வாழ்ந்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, பர்சனலாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதையுமே மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குங்க. அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி. அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நடந்த இந்த மாதிரி மோட்டிவேஷனல் விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 வீடியோ நான் ஷூட் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் 7 o'clock 6லேருந்து 7 o'clock எந்த டைம் போடலான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகும்போது ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறீங்க. என் சர்க்கிள்லேயே நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி டவுனாக ஃபீல் ஆகுறவங்களுக்கு காலையிலேயே ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக ஒரு ஷோ பண்ணலாங்கிறது என்னோடய ஆசை. எவ்வளோ பேருக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கான்செப்ட்டுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறீங்களோ அவங்களும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.